solve 2m square plus 19m plus 30 is equal to 0. That is 2m square plus 19m plus 30 is equal to 0. So, இதை நம்ம splitting the middle term க்கு factorize பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் I method follow பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணனும் coefficient of the quadratic the first equation first square இருக்கிறது coefficient 2 into 30 is 60. 60 நம்ம மேல போட்டுக்கணும். நடுவுல இருக்க term என்ன term 19 நம்ம கீழே போட்டுக்கணும். So, இப்போ நம்மளுடைய aim என்னன்னா multiply பண்ணா 60 வரணும், add பண்ணா என்ன வரணும் 19 வரணும். ஓகே சோ நம்ம என்னென்ன யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 60 எப்படி எழுதலாம் அப்படின்னா 15 into 4 போடலாமா 5 4s are 20 remainder to 1 4 is 4 plus 6 அப்புறம் 15 plus 4 என்னது 19 கிளியர் நம்ம இப்போ 60 எப்படி எப்படிலாம் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு போட்டோம்னா 20 into 3 போட்டோம்னா 60 வரும் ஆனா 20 plus 3 is 19 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்னது 15 into 4 போட்டோம்னா நமக்கு என்ன வரும் 60 வரும் 15 plus 4 is equal to 19 கிளியர் இப்போ நம்ம எப்படி splitting the middle term போடுறோம் பார்க்கலாம் 2m square plus நம்ம எப்படி எழுதலாம் 15m இருக்குல்ல that is 4m plus 15m சோ நம்மளுடைய கன்வீனியன்ட்காக இங்க 2 இருக்கிறதுனால இங்க 4 போட்டோம்னா ஈஸியா காமன் டேர்ம் எடுக்கலாம் அப்புறம் plus 30 is equal to 0 ஓகே ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் பண்ணியாச்சு இப்போ நம்ம 2m காமனா வெளியில எடுத்தோம்னா என்ன வரும் இங்க m மட்டும் வருமா m plus 2 ரைட் 2 into m is 2m square 2 into 2 is 4 அப்புறம் m அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்ல இங்க என்ன டேர்ம் வருமோ அதே தான் இங்கேயும் போட்டுக்கணும் கிளியர் அப்புறமா என்ன காமனா எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா plus 15 காமனா எடுக்கலாமா 15 into m is 15m 15 into 2 is 30 that is equal to 0 இப்போ m plus 2 நம்ம காமனா எடுக்கலாம் m plus 2 காமனா இருக்கு இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2m plus இங்க என்ன இருக்கு 15 that is equal to 0 so நம்ம சிங்கிளா இப்ப ஈக்குவேட் பண்ண போறோம் m plus 2 is equal to 0 2m plus 15 is equal to 0 இப்போ என்ன வரும் m is equal to minus 2 here 2m is equal to minus 15 and m is equal to minus 15 by 2.